ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான கத்தரிக்காய் சட்னி தான் அரைச்சி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய் பிஞ்சு கத்தரிக்காவாக இருக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தாங்க தேவைப்படும். இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வாசனை பிடிக்காதுன்றவங்க சோம்பை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2னா கத்தரிக்காய் 2, அதே மாதிரி தக்காளி 2. இந்த அளவுகளில் எடுத்து செய்கிறப்ப தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்தரிக்காய் கண்டிப்பாக பிஞ்சான கத்தரிக்காவாக பார்த்து வாங்கிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குகிற கத்தரிக்காய் முத்தி போய் இருந்ததுன்னா இந்த சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய் இதெல்லாம் வதங்கி இருக்கணும். அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிடுங்க. ஃபுல் சிம் ஆக்கிடுங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா துளி கூட அதிகமாக இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப காய்கறிகளும் நல்லா வதங்கி இருக்கும். அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனையும் போயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கும். அந்தளவுக்கு வாசனை ரொம்ப தூக்கலாக கம்மன்னு இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், கீழே இறக்கி வச்சிட்டேன். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் கார சட்னி மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி தான் தாளிப்பு. ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே சீரகமும் சேர்த்துக்குங்க. மறக்காமல் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த உளுத்தம்பருப்பினுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது, கத்தரிக்காய் விழுது, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா விழுதையும் சேர்த்த பிறகு அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கத்தரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.